அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய தனித்துவங்களில் ஒன்று, மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வலிமையாக எதிர்க்கிறது. அது குறித்து இரண்டு நிகழ்வுகளை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூட நம்பிக்கைகளுக்கான வாசல்கள் அனைத்தையும் எப்படியெல்லாம் அடைத்தார்கள் என்பதை நாம் சென்ற அமர்விலே குறிப்பிட்டோம். நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இவற்றினுடைய தாக்கங்களால் மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுகின்றன என்று பல இஸ்லாம் அல்லாத வேறு சில சமூகங்களில் அந்த நம்பிக்கை இருக்கிறது. மூட நம்பிக்கை, இன்னின்ன நட்சத்திரங்களால் தான் இன்னின்ன நிகழ்வு நடக்கிறது, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது மழை பொழிவதாக இருக்கட்டும், பசி பட்டினி பஞ்சம் ஏற்படுவதாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது இடர்கள், அசம்பாவிதங்கள், பேரிடர்கள், சுனாமி, பெருவெள்ளம் போன்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் அந்த நட்சத்திரங்களினுடைய கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கிறது என்றெல்லாம் வேறு மதங்களிலே மக்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையை இஸ்லாம் தகர்க்கிறது. இதற்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், நட்சத்திரங்கள், வேறு கிரகங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அவற்றுடைய நகர்வுக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் அல்லது நாட்டிலே ஏற்படக்கூடிய இடர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். அதுபோல இன்னொரு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்தது. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை அழைத்து கொண்டு ஹுனைன் யுத்தத்திற்காக புறப்பட்டு சென்றார்கள். அப்போது அங்கே ஒரு இடத்தில் இணை வைப்பவர்களுக்கென்று ஜாத்து அன்வாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல இணை வைப்பாளர்கள் அந்த மரத்துக்கு பக்கம் வந்தாச்சுன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் தங்கி இருப்பாங்க. தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த மரத்துல தொங்க போடுவாங்க. அது ஏதோ தங்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றி தரக்கூடிய புனித மரம் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவர்களிடத்துல இருந்தது. அந்த மரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடக்க வேண்டி இருந்தது. அப்போ அந்த மரத்தை பார்த்துட்டு தோழர்கள் எல்லாரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இணை வைப்பாளர்களுக்கு தாத்து அன்வாத்துன்னு சொல்லி இந்த மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், என்ன இப்படி கேட்குறீங்க? ஹாதா கமா கால கௌமு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டது போல் இருக்கிறது.
இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்களாம், அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் கேட்டது போல நீங்க கேட்கிறீங்களே. வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, ல தருக்க புன்ன சுன்னத்தமன் காண கபிலக்கும், திண்ணமாக நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற மக்களுடைய நடைமுறையை அப்படியே நீங்கள் காப்பியடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சத்தம் போட்டாங்க. திருமிதியில முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு கேள்விக்கு, ஒரு எதிர்பார்ப்புக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தடை விதிக்கிறாங்க. அப்ப மக்களிடத்துல இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது மாற்று மதத்தில நம்ம பார்க்கலாம். எப்படி இணை வைப்பாளர்களிடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி இப்பவும் இஸ்லாம் அல்லாத வேறு சில மதங்களிடையே, வேறு மதங்களை பின்பற்றுவர்களிடையே சில நம்பிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். சில விஷயங்களை புனிதமாக கருதுவது, இது புனிதம் அது புனிதம் என்று புனிதமாக கருதக்கூடிய விஷயம் இருக்கிற அந்த வகையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வழிபாட்டு தலங்கள்ல போய் அங்க சுத்தி வர்றது, அந்த வழிபாட்டு தலங்களை சுத்தி வர்றது. இப்ப அவங்கள்ட்ட எடுத்துட்டோம்னு சொன்னா கோயில்களை சுத்தி வருவாங்க. கோயில்களுடைய ஒவ்வொரு மூலைகளையும் தொட்டு முத்தம் விடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சில இடங்களை புனிதமாக கருதுவாங்க. இதே மாதிரியான ஒரு நிலை இப்ப நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிறது, சில முஸ்லிம்கள்ட்டையும் இது இருக்கிறது. கபறுகளிலே தர்காக்களுக்கு சென்று அந்த தர்காவை சுற்றி வருவது, தவாஃபு செய்வது, அந்த தர்காவுடைய மூலைகளை தொட்டு முத்தமிடுவது, அங்கு இருக்கக்கூடிய படிகளை அதை புனிதமாக கருதி அந்த படியை தொட்டு தடவுவது, அந்த கபரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்தனம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய அந்த மணல் போன்ற அந்த தூசிகளை அதை எடுத்து அப்படி மேனியில தடவிக் கொள்வது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் முஸ்லிம்கள் செய்யறாங்க. தர்காக்களை நடக்கிறத பார்க்கிறோம். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது. இது இஸ்லாத்துடைய செயல்பாடு கிடையாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க எப்படி எதிர்த்தாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு புனித மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே எந்த அளவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை அவங்க பதிவு செய்யறாங்க. இது என்ன இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்ட மாதிரி இருக்குது. அந்த மக்கள் அவங்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை தாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் சரியா வராது, இது பெரிய தப்பு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. அப்ப இதுதான் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு அல்லது மூட பழக்க வழக்கங்களுக்கு இந்த மார்க்கத்துல இடமே கிடையாது. அந்த வகையில ஒன்றுதான் சில விஷயங்களை அபசகுனமாக கருதுவது இருக்குது. சகுனம் பார்க்கிறது, சில விஷயங்களை அபசகுனமாக கருதுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முந்தைய காலம் ஐயாமுல் ஜாஹிலியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் இருந்த காலம் ஜாஹிலியத், அறியாமை காலம். அந்த காலத்துல மக்கள் பறவையை வைத்து சகுனம் பார்த்தாங்க. சகுனத்துக்கு தீரத் அப்படின்னு அரபியில சொல்லப்படுகிறது. இது இந்த பறவையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தீரத். தயிர்னா பறவை, அதுல இருந்து வருகிறது தீரத், சகுனம் பார்த்தல். என்ன செய்வாங்க என்று சொன்னால், அந்த ஜாகிலியத்தில் உள்ள மக்கள், அறியாமை காலத்தில் உள்ள மக்கள், அவங்க ஏதேனும் ஒரு காரியத்தை நாடி வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசல்ல நின்றுக்கிடுவாங்க. வானத்தை நோக்கி பார்ப்பாங்க, பறவைகள் பறக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப ஏதேனும் ஒரு பறவை வலதுபுறமாக பறந்தது என்று சொன்னா நல்ல சகுனம் என்று எடுத்துக்கிடுவாங்க. அந்த காரியத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எதை நாடி வெளியே கிளம்புனாங்களோ அதை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பறவை
இடது பக்கமாக பறந்தது என்று சொன்னால் சகுனம் சரியில்லை, நாம போக வேண்டாம் என்று சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த காரியத்தை நாடி அவங்க வெளியே புறப்பட மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, இந்த பறவை பறக்கலைன்னா அவங்களா ஒரு பறவை என்ன செய்வாங்க, பறக்க விடுவாங்க. அப்படியும் நடக்குது. இதற்கு இஸ்லாத்துல எந்த இடமும் கிடையாது. இதுவும் ஒரு மூட நம்பிக்கை. ஒரு காரியத்தை நாடி நாம் வெளியே கிளம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு நாம போயிடணும். ஏன்னா காரியங்களை நடத்துபவன் அல்லாஹ்தான். அப்ப அவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் என்ன செய்யணும், அந்த காரியத்தை நோக்கி புறப்பட்டு விட வேண்டும். ஆனா ஏதோ ஒன்று இடையில வருகிறது என்று சொன்னால், ஒரு பூனை குறுக்க போகிறது, ஒரு கழுதை வருகிறது, அல்லது ஏதாவது ஒரு பெண் குறுக்க போகிறாள், இது அபசகுனம், சகுனம் சரியில்லை, நம்ம திரும்பிடுவோம் என்று சொல்வது அது அறிவுடைமை கிடையாது, பகுத்தறிவுக்கு ஒத்தது கிடையாது. நாம நினைத்து செல்லக்கூடிய அந்த காரியத்திற்கும் இப்போது நடக்கின்ற சம்பவத்துக்கும் என்ன பொருத்தம், என்ன தொடர்பு? இந்த சம்பவம் நம்மளுடைய காரியத்தை தடுத்து நிறுத்தி விடுமா? செய்ய இந்த காரியத்தினுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதனுடைய வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இது போன்ற காரியங்கள் நம்மளுடைய காரியத்தை தடுத்து நிறுத்துமானால் அது மௌட்டீகம், அது சரியான நம்பிக்கை கிடையாது என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லி மக்களை இதில் இருந்து தடுக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும். இந்த உலகத்திலும் சரி உங்களிலும் சரி எந்த ஒரு துன்பம் நேர்ந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்னரே அது தெளிவான பதிவேட்டில் பதியப்படாமல் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உலகத்துல எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் சரி, அது நடக்கிறதுக்கு முன்னால நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு ஏட்டுல எழுதி வச்சிருக்கோம், இது நடக்கும். அது உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, உங்களிடம் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது நடக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இது நடக்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறான். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு எளிமையானது. சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு காரியம், ஒரு விபத்து அல்லது ஒரு துன்பம் அல்லது ஒரு கஷ்டம் இந்த உலகத்துல நடப்பதாக இருந்தால் முன்னரே அல்லாஹ் அதை தீர்மானித்து எழுதி வைத்திருக்கிறான். எழுதியதனுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த பூரம் குறுக்க வந்ததுனால மாத்திருமா? மாற்றாது. அல்லது வேறு ஏதாவது ஒன்று நடந்தால் அதை மாற்றி விடுமா? முடியாது. அல்லாஹ் எழுதி வைத்ததுதான் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் உமக்கு ஏதேனும் ஒரு துன்பத்தை தந்தால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அதனை அகற்றுபவர் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் உனக்கு ஒரு துன்பத்தை நாடி இருக்கிறான் என்று சொன்னால் அதை நீக்குபவன் அல்லாஹ் தான். எந்த நிகழ்வும் அதை நீக்கிவிட முடியாது, எதுவும் அதை நீக்கிவிட முடியாது. அல்லாஹ் தான் நீக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எது, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றா, வை யம்சஸுக்கல்லாஹு பிதுர்ரின், நபியே உமக்கு ஏதேனும் ஒரு துன்பத்தை அல்லாஹ் தந்தால், உமக்குன்னா எல்லாத்துக்கும் தான், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு துன்பத்தை உமக்கு அல்லாஹ் தந்தால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அதனை அகற்றுபவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. வை யுரிதுக பி கைரின், அல்லாஹ் உமக்கு ஏதேனும் நன்மையை நாடினால் ஃபலா ராத்த லி ஃபத்லிஹி, அந்த நன்மையை தடுப்பவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது நினைச்சிட்டான்னு சொன்னா யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சக்தியாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் நாடியது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தீர்மானித்தது கிடைத்தே தீரும். யுஸீபு பிஹி மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களில்
தான் நாடுகின்றவர்களுக்கு அதனை அல்லாஹ் கிடைக்கச் செய்கிறான். வஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் மிகவும் மன்னிப்பவனும் கருணை உள்ளவனும் ஆவான். சூரத்து யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தை பாருங்க. நபியே, இந்த மக்களுக்கு சொல்லி வையுங்கள், கொல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறானோ அதுதான் நமக்கு நடக்கும். சொல்லுங்க, அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிருங்க. அல்லாஹ் சொல்றான், லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு எதை விதித்து வைத்திருக்கிறானோ எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நமக்கு நடக்கும். ஹுவ மௌலானா, அவன் நம்முடைய எஜமான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். சொல்லுங்க இந்த மக்களிடத்துல. சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு அது அல்லாஹ்வுடைய தீர்மானம். அதனால இந்த சகுனம் பார்ப்பது, அபசகுனமாக கருதுவது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது மூட நம்பிக்கைகள், தவறான சித்தாந்தங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அத்தியரத்து ஷிர்குன், 3 முறை சொல்றாங்க நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகுனம் பார்ப்பது ஷிர்க், அது இணை வைப்பு செயல் என்று 3 முறை சொல்றாங்க. அபூதாவுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் நிறைய விஷயங்களை அபசகுனமாக நினைக்கிறாங்க என்று நம்ம சொன்னோம். பறவைகள், சில பறவைகளை அபசகுனமாக கருதுவாங்க. அந்த பறவை வீட்டில் வந்துடுச்சுன்னு வைங்க, ஐயோ இது வீட்டுக்குள்ள வந்துடுச்ச, அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க. சில பறவைகளை அபசகுனமாக நினைக்கிறது, சில உயிர்களை அபசகுனமாக நினைக்கிறது, சில மனிதர்களை அவங்க குறுக்க வந்துடக்கூடாது, நம்ம போகின்ற போது எதிர்த்து வந்துடக்கூடாது, சில மனிதர்களை அபசகுனமாக நினைக்கிறது, சில பெயர்கள், சில வார்த்தைகள், சில இடங்கள், சில நிகழ்வுகள், சில எண்கள் 3 கிடைச்சதுன்னு வை, 3 சரிப்பட்டு வராது, என்ன உனக்கு 3ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது, அது சரியில்லை, இப்படி நம்பர்களை அபசகுனமாக நினைக்கிறது. சில கலர்கள், இந்த கலர் சரியில்லை, அந்த கலர் சரியில்லை, இதுல நாம சட்டை போடக்கூடாது, அதுல நாம வேட்டி உடுத்து போடக்கூடாது, இது சரியில்லை என்று நினைக்கிறது. இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அபசகுனமாக கருதுறாங்க. இஸ்லாம் இதை அனைத்தையும் தடை செய்கிறது. லா அதுவா வலா தியரத வலா ஹாமா வலா சஃபர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்கத்துல தொற்று என்பது கிடையாது, இந்த மார்க்கத்துல அபசகுனம் என்பது கிடையாது, இந்த மார்க்கத்துல ஆந்தையை வைத்து சகுனம் என்பது கிடையாது, ஆந்தை அதை வைத்து சகுனம் என்பது கிடையாது, சஃபர் மாதம் பீடை என்பது இந்த மார்க்கத்துல கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த மார்க்கத்தில் உள்ள தனித்துவங்கள், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், அதற்கான அனைத்து வாசல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடைச்சிருக்கிறாங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போனா விரிவாக போய்கிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாசல் கூட விடாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. இந்த மார்க்கத்துல இந்த நம்பிக்கைகளுக்கு எந்த இடமும் கிடையாது. இந்த மார்க்கம் தெளிவானது, இந்த மார்க்கம் சரியானது, நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சென்றிருக்கிறாங்க. எனவே இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து அதன்படி நடப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.